நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணமும், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். மீனராசி. மீனராசி என்பர்களே, சனி பகவான் வக்ரம். உங்கள் ராசியில் தான் இந்த சனி பகவான் வக்ரகதியை அடைகிறார். அவர் அதிச்சாரமானாலும் உங்கள் ராசியில் தான், அதே போல் வக்ரமானாலும் உங்கள் ராசியில் தான். மீன ராசியை பொறுத்தவரையிலும் ஜன்ம சனி நடைபெறுகிறது. மற்ற சனியும் குருவையும் ராகுவையும் தவிர
ஜென்மத்தில் யார் இருந்தாலும் நல்லது பண்ணுவாங்க சார். ஒரு 5 கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகமும் ஒரு ராசியில் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் நல்லது செஞ்சுருவாங்க. ஆனால் ஜென்ம குரு ஆகாது, ஜென்ம சனி ஆகாது, ஜென்ம ராகு கேது ஆகாது. இந்த 4 கிரகம் மட்டும் ஜென்மத்தில் இருந்ததுன்னா அவங்க பேர் பெத்த பேராக இருக்கும். தாகேதனுக்கு நீலிலேதாக இருக்கும். பேர் புகழ் பெரிய பங்களா, வீட்டுக்குள்ளே போனால் குடிக்க தண்ணி இருக்காதான். அப்போ அதை போல் நல்ல பேர் புகழ் கிடச்சிரும். ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இருக்கா, உண்மையிலே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கான்னு கேட்டாக்கா இல்லைன்னு அர்த்தம். அதற்கு ஏற்றார் போல் கஷ்டப்படக்கூடிய மீனராசி என்பது மெயினாக உடம்பை நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம், ஆயுள் பாவம், மெயினாக ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல்நிலை ஆரோக்கியம் மிக முக்கியம். அதே போல் ஆயுள் பாவம் அது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஜென்ம சனி ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு மிடில் ஏஜாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம். ஆயுள் பாவம் உடம்பு ரீதியாக உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும். சனி ராகு தொடர்பு, புதிய பொறுப்புகள் தேடி சேரும். இதில் ஒரு நல்ல நேரம் என்னென்னா, மீனராசி அன்பர்களே, புதிய பதவிகள் கிடைக்கும். அது அப்படியே டாக்டிஸாக அது எப்படி செயல்படணுமோ அந்த ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும். புதிய பதவிகள் நீங்கள் அரசியலாக இருக்கலாம், அல்லது அசோசியேஷனாக இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய தொடர்புகள் அங்கே அப்படியே ஒரு லிங்க் கிடைக்கும். அரசு அதிகாரிகளுடைய தொடர்பு, அரசாங்க தொடர்பு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது எனதருமை மீனராசி அன்பர்களே. அப்போ புதிய பதவிகள் சேரும், பாராட்டுக்கள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், அவப்பெயர்கள் நீங்கும். அதே போல் உங்கள் பேரில் ஏதேனும் வம்பு வழக்குகள், துறை ரீதியான நடவடிக்கைகள், என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். புரியுதா? எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்து இடத்துக்காரங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, இவன் தான் சாமி எனக்கு எதிரியாக இருக்கான், இவன் தான் எனக்கு எதிரியாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். மனசில் ஒரு நிம்மதி, மனசில் ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், நிம்மதி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த சனி பகவான் வக்ரத்தலைனா உங்கள் ராசியில் தான் நடக்குது. ஜென்ம சனி வேலை செய்யாது சார். ஒன்றுமே வேணாம் சார், மீனராசிக்கு நிம்மதி தான் வேணும். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்க சாமி, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மீனராசி என்பவர்களை நிம்மதி பிறக்கும். அப்படி உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், உங்களுக்கு பிரச்சனை தீரணும், உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சனி பகவானை கணக்கிட்டு நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும். இந்த சனி பகவானை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானை பொருத்தி பலன் எடுக்கணும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிம்மதி பிறக்கும் மீனராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம்,
மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனது அருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.